இதை நம்ம வந்து தலைமையை குளிர்விக்கக்கூடிய உரை அப்படின்னு பார்க்கறதா? இதை எப்படி பார்க்க? ஸ்டார்டிங் வித் டாக்டர் சுமந்த். இதை வந்து நம்ம சீரியஸா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை ஹரி. இது வந்து ஏதோ அவங்க அந்த ஆர்வத்துல இது ஜால்ரா அடிக்கிறதுக்கு, மஸ்கா பண்றதுக்கு, அவர்கள் பதவிகளை தக்க வைத்துக் கொள்றதுக்காக சொல்றது. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு ஒரு பிளான் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு நீங்க சோசியல் மீடியால நீங்க பார்த்திருப்பீங்க, வட மாநிலத்தை சேர்ந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே இவரை ப்ரோமோட் பண்ணி ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர். விஜய் தல்பத்தின்னு சொல்லி அவங்க வந்து ரீல்ஸ போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு யாரோ ஒருத்தர் தான் இதை ஃபண்ட் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. இப்ப அது நமக்கு தெரியல யார் அதை பண்றாங்க. இது கட்சி மூலமா நடக்குதா இல்ல பிரைவேட் ஏஜென்சி மூலமா அவங்க ப்ரோமோட் பண்றது இல்ல ஆர்கானிக்கா நடக்குதா? ஆர்கானிக்கா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. இந்த அளவுக்கு ஏதாவது ஒருத்தர் போட்டாரு, 2 பேர் போட்டாருன்னா அந்த மாதிரி ரீல்ஸ் போட்டாங்கன்னா இட்ஸ் ஆல் ரைட். பட் தினம் தினம் விதவிதமாக ரீல்ஸ் வருது. அதுல பாதிக்கு மேல ஃபேக் நியூஸ் போட்டு இதை பண்ணிட்டாரு, அதை பண்ணிட்டாரு, தமிழ்நாட்டை இதுவா மாத்திட்டாரு, அதுவா மாத்திட்டாருன்னு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நிச்சயமாக யாரோ ஏதோ ஒரு திட்டத்தோட தான். ஏன்னா பணம் செலவழிக்கணும்ல. உங்களுக்கு ஐடியாவே இல்லைன்னா எதுக்காக நீங்க ஹிந்தி இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு இங்கேயே இன்னும் உங்க பொசிஷனை எப்படி சொலிடிஃபை பண்றதுங்கிறதுக்கு இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு. அதை விட்டுட்டு நீங்க யூபிலையும் பீகார்லயும் போய் இந்தி இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட எதுக்கு தல்பத்தின்னு அவங்கள ரீல்ஸ் போட வைக்கிறீங்க? While this could be true, there is also a genuine curiosity about Tamil Nadu. இன்னைக்கு இந்த கரண்ட் மிலையுல தமிழ்நாடை தாண்டி இது உருவாயிருக்கிறதையும் நம்ம பார்க்கின்றோம். நீங்க உங்க வட இந்திய நண்பர்களோட பேசும்போது அது இங்க நடக்குதாமே, அவர் இப்படி வந்திருக்கிறாரு, அவரோட ஸ்டார்டம்னால அவர் சிஎம் பொசிஷன் வந்திருக்கிறதுனால அதுவும் இருக்கிறத நம்ம பார்க்கறோம் தானே? இல்ல பட் ஹரி, நீங்க இந்த ரீல்ஸ் பெரும்பாலும் ரீல்ஸ் பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டாரு, அவர் என்ன சொல்லி இருக்கிறார் அதெல்லாம் இல்ல. அதாவது அவரு அப்படியே தமிழ்நாட்டை மாத்திட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு புகழ்ந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இட் டசன்ட் லுக் லைக் தே ஆர் கமெண்டிங். இட் லுக்ஸ் லைக் பெய்ட் ப்ரொமோஷன். ஓகே, ஆமா. சோ அது வந்து நம்ம கேள்வி எழுப்புகிறது. ஆனால் தமிழ்நாட்டை நிர்வகிக்க முடியும் என்பதே அவர்களும் நிரூபிக்கலையே. திட்டங்கள் எல்லாம் நிறுத்தலாங்கிறத நிரூபிச்சிட்டாரு. பட் ஒரு வெற்றிகரமா இந்த தமிழ்நாட்டு மாநிலத்தை வந்து அவரால் நிர்வாகம் செய்ய முடியும் என்று இதுவரைக்கும் நிரூபிக்காத ஒரு நபர். மேபி they are emboldened by the victory, maybe by the global trends. இப்போ நீங்க உலக அளவுல பார்க்குறோம், அரசியலே முன் அனுபவம் இல்லாத பல உலக நாடுகளில் பெரிய உயரங்களுக்கு வரதை பார்க்கின்றோம். தமிழ்நாட்டிலுமே ஒரு எஸ்டாப்ளிஷ் லெகசி பார்ட்டிஸை மீறி இவங்க வந்திருக்கிறாங்க. அப்படிங்கும்போது மேபி emboldened by that, தேசிய அளவிலையும் ஒரு கரண்ட் மாறும் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்குறாங்களோ? இல்ல அவங்க ட்ரை பண்ணலாம். அண்ட் யூ நெவர் நோ. அதாவது இதுவே வந்து எப்படி வந்துச்சுன்னு யாருக்குமே வந்து புரியாத ஒரு புதிராக இருக்கிறது. ஆனால் இதே லாஜிக்கை வந்து இந்தியா முழுவதும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு அவங்க விருப்பப்படலாம். பட் நம்ம பாக்குறது வந்து ஃப்ரம் த பிராக்டிக்கல் ரியாலிட்டியை நம்ம பாக்குறோம். என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ல இவர் இந்த 3 monthsல பெருசா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காரு. எஸ், கரப்ஷன் டேக் ஆன் பண்றதுக்கு நிச்சயமா அது ஒரு டேலண்ட். அது நல்லா நம்ம அந்த ஏரியாக்குள்ள வருவோம். we do have time. பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அமைச்சர்கள் ஒரு பக்கம் குளிர்விக்க சொன்னாலும் கூட இன்னொரு பக்கம் இதற்கான ஒரு முயற்சியும் இருக்குங்கிறத மறுக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்றீங்க. இல்ல யாரோ சொல்லிதான் பண்றாங்களோ அந்த அமைச்சர்களே. நிச்சயம் இல்ல சோப் போடுறதுக்கு பண்றதுங்கிறது ஒருத்தர் சொன்னா பரவாயில்ல, அடுத்தடுத்து ஒரு காப்பி காட்ன்ற மாதிரி அடுத்து சொல்லும்போது மேபி தே ஹேவ் பீன் டோல்ட் இந்த மாதிரி இப்ப ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம், நேஷனல் மீடியால ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கோம், நேஷனல் இதுல நார்தர்ன் ஸ்டேட்ஸ்ல, அதனால நீங்க பிஎம் பேச ஆரம்பிங்கன்னு இவங்க கிட்ட சொல்லி இருக்கலாமே மினிஸ்டர்ஸ்க்குலாம். ஓகே, அப்படி இருக்கலாமா? மத்த இருக்கலாம். ஓகே, நம்ம கேட்போம். காங்கிரஸும் விரைவில் சொல்லிடுமோ? இல்லை, முதல்ல அவர் சுமன் சார் சொன்னதில் ஒரு இது அக்செப்டட். இது ஒரு புதிதாக கட்சி ஆரம்பித்திருந்தாலும் கூட ஒரு ஃபேன் பேஸோட ஒரு பெரிய அளவில் ஒரு மாஸ் ஒரு ஹீரோவாக இருந்து இன்றைக்கு முதலமைச்சராக வந்திருக்கிறார். அந்த இதில் இருந்து அமைச்சர்களாக போயிருக்காங்க. முதல்ல அவர் நீங்கள் பேசுனது பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் இதில் ஆதவ் அர்ஜுனா அவர் பேசுகிறார். அதை வந்து டீலிமிட்டேஷனோட ஒரு கண்டினியூஷனாக தான் நம்ம எடுத்து பார்க்கணும் அந்த ஸ்பீச்சை.
ஏன்னா டீலிமிட்டேஷன்றது அதிகாரத்தை, தென்னகத்தோட அதிகாரத்தை, தமிழகத்தோட அதிகாரத்தை குறைக்கிறது அப்படிங்கிறத ஆரம்பிச்சு அவர் அதை முதல்வரை டீலிமிட்டேஷனை பத்தி திமுகவும் பேசிச்சு, சட்டமன்றங்கள்ல பேசிச்சு, இந்த மாதிரி ஃபோரம் வச்சு பேசிச்சு. அங்க யாரும் இந்த மாதிரி பேசலையா? இல்ல, நீங்க அவர்கள் பேசுவதற்கும் அவர்கள் பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. இன்னொன்று, நீங்க முதல்வர் ஸ்டாலின் அவர் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர் வந்து முதல்வராகிறதுக்கு முன்னாடியே பிஎம் ஸ்டாலின் சொல்லிட்டு இந்தியாவை நிர்ணயிக்கக்கூடிய தலைவர்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிலத்திலேயே புத்தகம்லாம் யாரோ எழுதி அன்பகத்தில் வெளியிட்டாங்க. திமுக தலைமையகம் அன்பகத்தில் வெளியிட்டாங்க. அன்பகத்துல ஜென்சி கூட்டம் கூட நடக்குது, அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. அது இல்ல பிரச்சனை. பட் இன்னைக்கு ஒரு ஆர் ஆசாவோ, துரைமுருகனோ, கே நேருவோ அவங்கள்ட்ட ஒரு கோட் எடுக்கவே முடியாது உங்களால. நீங்க ஸ்டாலின் பிரதமராக இல்ல ஏன் எடுக்கல? நீங்க நிறைய பேர் பேசியிருக்காங்க. கோட் நிறைய பேர் இல்ல, சரியா சொல்ல தெரியல. நான் ஹோம்வொர்க் பண்ணிட்டு தான் தெரியல. ஆனால் நிறைய அதிகபட்சமா பேசியவர் நான் பண்ண ஹோம்வொர்க்ல பிடி அரசகுமார். அவர் பாவர் நீங்க ஜெயில இருக்காரு. அது பேசல, நீங்க அதனாலன்னு சொல்லிடாதீங்க. அதனால இது மாதிரி தெரியாது. இல்ல அந்த நேரத்துல திரு கலைஞர் அவர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு தேவகவுடா குஜராத் தெரியும்னு அவர் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாருன்னு வச்சுங்களேன். அப்ப கூட டெல்லியில எல்லாம் போஸ்டர் பேனர் வச்சாங்கன்னு பேசப்பட்டது. ஆரம்பத்திலே முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. பட் நீங்க அவங்க கூட்டணி தர்மத்தை ஃபாலோ பண்ணியோ இல்ல அவங்க சம்பந்தமே இல்ல, ஒருவர் பேசினா பரவாயில்ல. இப்போ வந்து அடுத்த அமைச்சர்கள் பேசுறாங்க. ஒருவர் பேசினதுதான் அதுல பிரச்சனை. அதுல ஒருவர் பேச ஆரம்பிச்சதுதான் அதுக்கப்புறம் எல்லாரும் பேசுவாங்க. அவர் இது பிரச்சனைக்குரியதா? பிரச்சனைக்குரியது இல்ல, பிரச்சனைன்ற இல்ல, அது ஃபாலோ பண்ணி எல்லாரும் பேச வைக்கிறார்கள்னு அர்த்தம். இல்ல சார், நீங்க ஒருத்தர் பேசும்போது அதுக்கு இதோட விளைவுகள் என்ன, அலையன்ஸ் பாலிடிக்ஸ்ல அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இல்ல ஒண்ணும் தெரியாது. இல்லங்க, இது இல்ல நீங்க அவங்க தடுத்து நிறுத்திக்க முடியும் தானே. நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி ஆரம்பித்த உடனே was it discouraged? No. Is it encouraged? Maybe yes. கேளுங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி ஆரம்பித்து உடனே முதல்வரான உடனே இதே பேச்சு தான். அடுத்தது பிரதமர் தான். எல்லா இடங்கள்லயும், இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் அந்த கிளை உருவானிச்சு. இங்க உள்ளவங்க எல்லாம் எல்லாரும் பேசுனதுதான் அவர் பிரதமர், அடுத்த பிரதமர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனதுதான். எல்லா இடங்களிலும் அது நடக்கிறது. அதாவது சரத்பவாரை சொல்லலையா, மம்தா பானர்ஜி வந்த உடனே, முதல்வராக வந்த உடனே முதல்ல அடுத்தது அவங்களே பேசினாங்க. எனக்கு தகுதி இல்லையான்னு அவங்களே கேட்டாங்க. எனக்கு தகுதி இல்லையா, பிரதமராவது தகுதி இல்லையான்னு கேட்டாங்க. மோடியே வரும்பொழுது நான் வரக்கூடாதான்னு கேட்டவங்க தான் அவங்க. மம்தா பானர்ஜி கேட்டாங்களா இல்லையா? அதனால எல்லோரும் கேட்கக்கூடியது. ஆனால் இந்த பொறுத்த வரைக்கும் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, ஒரு அதிகாரப்பூர்வமாக தாவேகாவில் இருந்தோ அல்லது திரு விஜய் அவர்கள் இருந்தோ இது மாதிரி இது எப்படி நம்ம அப்படி கடந்து போக முடியும்? சொல்றவங்க இல்ல இல்லங்க. இப்போ அத்தனை சவுண்ட்ஸ் கேட்டோம்ல, அவங்க எல்லாம் மாண்புமிகு அமைச்சர்கள் இருக்கட்டும், தேசிய கொடியை பறக்க விட்டு கட்சியிலும் மிக முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய கூடாதானே. அது எப்படி அதிகாரப்பூர்வமற்ற கருத்துனத பாப்பீங்க? அது அதிகாரப்பூர்வமற்ற கருத்து தான். என்ன எப்படி விஜய் அவர்களோ இன்னைக்கு ஆதவர்ஜனா அந்த கட்சியிலே பொதுச் செயலாளர் அந்தஸ்தில இருக்கிறார். அதுதான் சொல்றேன். நீங்க அவர்கள் பேசுவது எல்லாவற்றையும் நீங்க வந்து ஒரு புகழ்ச்சியாக தான் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்றேன். நீங்க அப்படி நீங்க பார்க்கலாம், அப்படி பாத்திர முடியுமா? வேற யாரும் பார்ப்பாங்க சார்? நரேந்திர மோடி வந்து குஜராத் பிரைம் மினிஸ்டரா இருந்து இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. குஜராத் சீஃப் மினிஸ்டரா இருந்து இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க முழுக்க. இன்றைக்கி ரீல்ஸ் போகிறது எல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு ரீல்ஸ் இப்போது எனக்கு அனுப்பிச்சாங்க. கத்திப்பாரா மேம்பாலத்தை 6 மாதத்தில் கத்திப்பாரா மேம்பாலத்தை 3 மாதத்தில் கட்டி முடிச்சிட்டாரு விஜய். அவர் தான் வந்து இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் ஆகணும். கத்திப்பாரா மேம்பாலத்தை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டி முடிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ ரீல்ஸ் அப்படி தான் போடுறாங்க. கத்திப்பாரா மேம்பாலத்தை 3 மாதத்தில் கட்டி முடிச்சிட்டார் விஜய் அப்படின்னு. பசுவதை தடை, பெண்களுக்கு எதிரான குற்றம்னா ஷூட்டப்பு, உடனடியாக தண்டனை. இவர் தான் வந்து இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டராக வரணுன்றது தான் ரீல்ஸ். இது வந்து பெய்டு ரீல்ஸு. யார் பண்ணுறாங்க? இது வந்து ஒரு ரசிக மனோபாவத்தோடு பண்ணுறது இல்லை சார். இதுக்கு வந்து பேசுகிறாங்க. ஒரு நம்ம யதார்த்தத்தை பேசுவோம். பெய்டு ரீல்ஸை திமுக போட்டதே இல்லையா, அதிமுக போட்டதே இல்லையா? எல்லா கட்சியும் போட்டிருக்கு சார். பெய்டு ரீல்ஸு யார் வேணால் போடலாம் சார். ஆனால் நம்ம பத்திரிகையாளர் ஒருத்தர் போய் அவங்கள கேட்டிருக்காங்க, எப்படிங்க ரீல்ஸ் போடுறீங்களே, எவ்வளோங்க கொடுக்குறாங்க உங்களுக்கு? எங்களுக்கு 60,000 ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு ரீல்ஸ். விஜய் ரீல்ஸ் ஒன்று போகிறதுக்கு 60,000 ரூபாய். அந்த ரீல்ஸை வந்து அந்த பர்டிகுலர் ப்ரெசென்டர் வந்து 1 மந்த்து தான் வச்சுருப்பாங்க அவங்க பேஜில். 60,000 ரூபாய். அப்போ இவங்க கேட்குறாங்க 50,000 ரூபாய்க்கு போடுவீங்களான்னு. முடியாது, 60,000 ரூபாய். இல்லை நீங்கள் சொல்லுங்கள் 50,000 ரூபாய். இப்படி பெய்டு ரீல்ஸ் வந்து கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் உருவாக்கப்படுவது எதற்காக? கோடிக்கணக்கான ரூபாய். ஒரு ரீலுக்கு வந்து 60,000 ரூபாய்னா
அதில் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரீல்ஸோட எண்ணிக்கைக்கு அளவே இல்லை. இது எனக்கு அவ்வளோ இருக்குமான்னு தெரியல, கம்மியாக இருக்கலாம் ஜாஸ்தியாக இருக்கலாம், பட் அது வந்து திட்டமிட்டு செய்யப்படுதுன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், 1,00,000 கூட இருக்கட்டுங்களேங்க, லட்சக்கணக்கான ரூபாயே இருக்கட்டும், கோடி கூட வேணாம், லட்சம் கூட இருக்கட்டும். ஆனால் இவ்வளோ செலவு பண்ணுறது யார்? யாராவது ஒருத்தர் நார்த் இந்தியாவில் இருக்கவங்க இவருன்னா ஹிந்தி நடிகரா, ரைட்டா, பெரிய ஃபேன் இல்லை, நான் பிளேயிங் தி டெவில்ஸ் அட்வொகேட், அதனால நல்லா வியூஸ் வருதுன்னு சொல்லி ஆர்கானிக்காக போட்டேன். இல்லை சார், ஆர்கானிக்காக இவங்களுடைய மெக்கானிசம் வந்து எப்படின்னா சார், ஆரம்பத்துலேருந்து இவங்களுடைய மெக்கானிசம் வந்து ஒரு விஷயத்தை ட்விட்டரில் வந்து ட்ரெண்டிங்கில் கொண்டு வரணும்னா இவங்க கொண்டு வருவாங்க. இவங்களோட ஹேஷ்டேக் மெக்கானிசம் என்பது நடிகராக இருக்கிற காலகட்டத்திலேருந்து இவங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல் மெக்கானிசம். அப்படி தான் இவங்க வந்து கேம்பெயினை வந்து கொண்டு போனாங்க, அப்படி தான் நிற்கிறாங்க. ஸோ அதை பண்ணுறாங்க. அந்த ரீல்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்குன்ற தகவல் வந்து இங்கே ஃப்ளாஷ் ஆன உடனே தான் ஆதவ் அர்ஜுனா பேசுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா ஒன்று பேசுகிறாரு, உடனே நீங்கள் சிஎம் பிஎம்னு சரத் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அந்த லீவு வருது, 100 சட்டமன்றத்தோட லீவு வருது. அப்போ வந்து 100 நாள் கம்ப்ளீட்டட் விழா வந்து தமிழ்நாடு முழுக்க நடக்குது. அதில் எல்லாரும் பேசுகிறாங்க, சைமல்டேனியஸாக எல்லாரும் பேசுகிறாங்க. ஸோ தெர் இஸ் a pattern to it அப்படிங்கிறது. யூ கேன் எங்கேஜ் வித் him as well. இல்லை, ஆக்சுவலாக அது பேட்டர்ன்லாம் கிடையாதுங்க. நீங்கள் முன்பெல்லாம் போஸ்டரு, பேனரு, இல்லை இதெல்லாம் இவங்க நீங்கள் சொன்ன மாதிரி கேட்ட மாதிரி ஸ்டாலின் தான் வர்றாரு வந்து நான் கிராமம் வரைக்கும் கேட்டிருக்கேன். கிராமத்தில் சின்ன குழந்தைங்க பாடிக்கிட்டு ஓடினதெல்லாம் கேட்டிருக்கேன். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, எல்லாருக்கும் தெரியுங்க. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்றது ஒரு கேம்பெயின். இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ராகுல் காந்தின்னு ஸ்டாலின் சொன்னது ஒரு கேம்பெயின். இல்ல, அது கேம்பெயின். இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ராகுல் காந்தின்னு சொன்னது கேம்பெயின். அதுக்கு காம்படிட்டரா இன்னைக்கு விஜய் ஸ்டாலின் தான் வராருன்றது பெய்டு கேம்பெயின் இல்லையா? சொல்லுங்க. ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர்ன்றது பெய்டு கேம்பெயினா? அது பெய்டு கேம்பெயின். ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் பெய்டு கேம்பெயின் பேசுவோம். யதார்த்தத்துல பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரே கேம்பெயின்ஸ்ல ஒரு பெய்டு காம்பனன்ட்டும் இருக்கு. அது நம்ம இல்லைன்னு சொல்ல நானும் சொல்றேன். பட் அது வந்து ஒரு அவர் கேட்குற கேள்வி என்னன்னா, அப்படி இருக்குன்னு வச்சுப்போம், அது எலெக்ஷன் சமயத்தில் எல்லா கட்சிகளும் இந்த முயற்சிகளில் ஈடுபடுவாங்க. ஒரு போஸ்ட் எலெக்ஷன் சினாரியோல இருக்கும். இன்னைக்கு இதுக்கான என்ன தேவை இருக்கு? மேபி 29 நோக்கி பில்ட் பண்றாங்களா? சார், மாணிக்கம் தாக்கூர் ஏன் சார் ரியாக்ட் பண்ணாரு? மாணிக்கம் தாக்கூர் ஏன் சார் ரியாக்ட் பண்றாரு? இன்னும் 3 வருடங்கள் இருக்குங்க பாராளுமன்ற தேர்தலுக்கான. இது வந்து 3 வருடம். அதுக்கு அடித்தளம் இடுறாங்களா? அடித்தளம் இப்ப போட்டாலும் நிக்க. அவர் என்ன சொல்றாரு, நரேந்திர மோடி வந்து சிஎம் டு பிஎம் வரதுக்கு முன்னாடி 2010-11 இந்த பேச்சுகள் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் அடுத்து மெல்ல தெரிஞ்சு ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் தான் அதை ஆரம்பிச்சாங்க. 2012 இருந்து ரொம்ப எஃபெக்டிவா போச்சு. பட் அதுக்கான அடித்தளம் வந்து குஜராத் அப்படியாமே இப்படியாமே சொல்றேன். அதுவும் பொய்யா தான் அவங்க கேம்பெயின் பண்ணாங்க, நிறைய பொய்யா கேம்பெயின் பண்ணாங்க பிஜேபி. ஐ அம் நாட், அது எது உண்மை இது உண்மையா அது உண்மையாங்கிறதுக்குள்ள போல அது போல இங்க வந்து அதுக்கான அறிகுறிகள் தென்படுது. சார், ஒரே ஒரு கேள்வி தான் சார், காங்கிரஸ்காரருக்கு வந்து மாணிக்கம் தாக்கூர் ரியாக்டட் நெகட்டிவ்லி டு இட். ராகுல் காந்தி சொல்லனா நீங்க சிஎம்ஏ ஆயிருக்க முடியாது, மந்திரி ஆயிருக்க முடியாது. இல்லங்க, நெகட்டிவ் இருக்குறது நெகட்டிவா தான் சொன்னாரு. இல்ல, இப்ப நீங்க சந்திரசேகர் என்ன சொல்றீங்க, அது மாதிரி எல்லாம் மம்தா பானர்ஜி பண்ணாங்க, சரத் பவார் சொன்னாங்க. அப்படி மாணிக் தாக்கூர் பார்க்கலையே, நாங்க எல்லாமே நீங்க ஆட்சிக்கு வந்திருக்க முடியாதுங்கிற துணி தானே இருக்குல்ல. அந்த நேரத்துல கேட்கப்பட்ட நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்களோ அதுக்கு தான் நான் பதில் சொல்ல முடியும். இல்ல, திரு மாணிக் தாக்கூர் 1000 கேள்விகளை பார்த்தவர். அவருக்கு வந்து ஏன் ஜோதிமணி ரியாக்ட் பண்ணீங்க? ஏன் ஜோதிமணி கேள்வி கேக்குறீங்களோ அதுக்கு தான் நான் ரியாக்ட். ஏங்க ஜோதிமணி ரியாக்ட் நானா வாலண்டியரா நான் ரியாக்ட் பண்ண முடியாது அதுக்கு.